குரு பகவான் மேஷ ராசிக்கு என்னென்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள். இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், குடும்ப நலனை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப ஒரு விசேஷமான இடம் மிதுன ராசிக்கு. ஏன்னா இந்த குரு மேஷ ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு வரார். முதல்ல வாழ்க்கையில் என்ன தேவை எல்லாருக்கும் அப்படின்னா, நான் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை, நிறைய உழைக்கிறேன். யாராவது உழைக்காதவங்க யாராவது இருக்காங்களா? முயற்சி பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஆனால் அந்த முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்க போகிறார். அப்போ முயற்சி செய்யும்போது என்ன ஆகும்? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ முயற்சி வெற்றி அடையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷமும் இருக்கும். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான முயற்சிகள் யார் அதிகமாக பண்ணுறா மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா, தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அதை செஞ்சணும், இதை பண்ணணும், 4 வேலையை பண்ணணும், 4 பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில் நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் சார், நிறைய முயற்சி பண்ணுறேன், கடைசியில் ஏதாவது ஒரு நெருக்கடியில் வந்து நின்றுடுது. முக்கியமான நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் இருக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தனக்காரகர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல இருக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய பார்வை மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசிக்கு பார்க்குறாரு. அதே போல் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா, தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் இல்லாதவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முயற்சி வெற்றி அடையும். முயற்சி வெற்றி அடைஞ்சவே என்ன ஆகும்? அது லாபத்தில் தான் போய் நிற்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இந்த மேஷராசி என்பவர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உயர் பதவி, உயர் அந்தஸ்து வகிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மேஷராசி என்பவர்கள். காரணம் கேட்டீங்க, காலபுருஷனுக்கு அதில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்படி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அந்த பதவிகள் கிடைக்கல. எப்போவுமே இந்த மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பதவி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த பதவிக்கு உண்டான கௌரவம் வேணும், அந்த பதவிக்கு உண்டான பவர் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள். ஏன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியல. நான் ஒரு மேனேஜர் லெவல்லே இருந்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான எல்லா திறமைகளும் இருக்குது, ஆனால் அது கிடைக்கல, நான் 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்காக உழைச்சிட்டு இருக்கேன், என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கொடுப்பார். அதேவிட குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள், அது மட்டும் இல்லாமல் உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்ன, கடந்த 1 வருஷமாக சில பேருக்கு வேலை இல்லை. அது முக்கியமாக படித்து முடித்தவர்களுக்கு, அதே மாதிரி நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு, 45 வயசில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. காரணம், கடந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சரியில்லாதனால. அப்போ அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாக்யஸ்தானம் சொல்லுவோம். இந்த பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர்கள், வெளிநாட்டுக்கு வேலை தேடக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் நடந்திருக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வாழக்கூடியவர் நிறைய மேஷராசி என்பவர்கள் என்ன, நம்ம சொன்ன மாதிரி உயர் பதவியில் இருப்பாங்க. அந்த உயர் பதவி அவங்களுக்கு ஒரு வெளிநாடு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், வெளிநாட்டிலே இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு 3 வருஷம் நல்லா இருந்தேன், 5 வருஷம் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, அங்கே போய் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லை, கம்பெனி
மூடிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா கடந்த காலம் அவங்களுடைய கிரகநிலைகள்லாம் சரியில்லாதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலையும் ஒரு வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு, அங்கே ஒரு உயர் பதவி. பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, மனைவிக்கு வேலை இருக்காது, அதனால் பிரச்சனை சார், கணவருக்கு வேலை இருக்காது, அதனால் பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே இருக்கிறோம் தான் பேர், ஏதோ வருமானத்துக்கு சாப்பிட்றதுக்கும் போயிட்டு இருக்கு, பெரிய சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பார்வை பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷமான இடம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு கேட்டால் எல்லாமே வேணும். ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பேர், எல்லாமே இருக்கும். அதை தான் பாக்கியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்க போகிறார். அந்த பாக்கியஸ்தானத்தை மட்டும் குரு பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோஷம் வேணால் இருக்கலாம், ராகு தோஷம், ஜபா தோஷம், எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன் சாமி, ஆனால் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணத்தினால திருமண யோகம் நடைபெறும். அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. மொத்தத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்குது, 7ஆம் பார்வை 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம், அனைத்து விதமான சந்தோஷம், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் முயற்சியால் வெற்றி, அனைத்து விதமான பாக்கியத்தினால் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக பலனை இந்த குரு பகவான் கொடுக்க போறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு தெரிஞ்சதுலான்னு கேட்டிங்கன்னா, உழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சந்தோஷமாக இருக்கணும், வீடு வண்டி வாகனத்தோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா தனஸ்தானம் சொல்லுவோம், பணம் வருவாய் அப்படின்னு சொல்லுவோம், குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல குருன்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் தனக்காரகன் 2ஆம் இடத்தில் வருவது மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. இந்த ரிஷபராசிக்கு முதல்ல சொன்னோம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு சொன்னாவே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்கள், வேலையில் பிரச்சனையை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. முதல்ல வேலை இல்லை, அதுவே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போகிறோம், இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி வரும், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் முதல்ல. அப்படி வேலை இருந்தும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அங்கே நிம்மதியான சூழல் இல்லை, என்னை நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் அதிகமாக வேலை செய்கிறேன், எனக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வருது கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு இடமா இருக்க போகுது. ரெண்டாவது என்னென்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை, குரு இங்கேருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன, வேலையில் யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம தடை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் நல்ல பிரச்சனைகளை அவங்களுக்கு நிறைய கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய உயர்வை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரிஷபராசிக்கு பிரச்சனையே பணம் தாங்க. பணம் இல்லாமல் நான் என்ன சார் பண்ணுறது, எங்கே போனாலும் பணம் கேட்குறாங்க, எங்கே போனாலும் பணம் தேவைப்படுது, தொழிலுக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. அந்த பணம் இல்லாதனால தான் நான் முடங்கி போய் வீட்டில் இருக்கேன், கடன் கூட கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா பணம் வருவாய் நிறைய இருக்கும். பல வகையில் இந்த பண வருவாய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க, பணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 4 பேர்கிட்ட சொல்லி வச்சுருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தரேன், இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார். பல வழியில் பணத்தை கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னென்னா, இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அது கடனாக நிறைய வரும். அந்த கடனாக வரும்போது நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்காமல் சேஃபாக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை ஏற்றிக்கிட்டீங்க, அந்த கடன் வாங்கி சம்பாதிச்சு அந்த வருமானத்தை சம்பாதிச்சு அந்த வட்டி ஒழுங்காக கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. இல்லைன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் இந்த குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த சண்டைகள், பிளவுகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்ப சண்டை நிறைய இருக்கும். அந்த குடும்ப சண்டை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியல, தொழிலில் கவனம் செலுத்த முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த சண்டைகள் நிறைய போயிருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் ஆகி பிரிந்து வாழ்வர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே போல் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலை, இந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல திருமணத்துக்கு நிறைய பார்த்துட்ருக்கோம் சார், ஆனால் ஒன்றுமே நடக்கலை, நிறைய வரன் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த திருமண யோகம் ஏற்படும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசி, அது முக்கியமாக பெண்களாக இருக்குன்னா தைராய்டு ப்ராப்ளத்தினால குழந்தை பேர் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமாக பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வருமானா, குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனால வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. என்னென்னா, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் பிரச்சனையும் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சேஃபாக, மற்றபடி கம்பெனி மூலியமாக போகிறது, வேலை மூலியமாக போகிறது சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இருக்குது. அவங்களெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வெளிநாட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்பத்திலே பார்த்திங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு வேலை இல்லை, யாருக்கா ஒருத்தருக்கு பிரச்சனை, குழந்தைங்களால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் நிறைய வெளிநாட்டில் இருக்கீங்க. அதனால் நிறைய மன ரீதியான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அந்த பாதிப்புலாம் விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மனைவி கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது, அந்த குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. உங்களுடைய கடன் குறையும், கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வம்பு வழக்கு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வம்பு வழக்கு, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான நேரம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 8ஆம் இடத்துல விழுறது ஒரு சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, லாட்ரி டிக்கெட் விழுமா, இல்லை வேற எங்கேயாவது பணம் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வருமா, அந்த மாதிரி கிடையாது. உழைப்பால் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ராசி ரிஷபராசி. அப்போ அதிகமாக உழைங்க, அதிகமாக வேலை செய்யுங்க, அதிகமாக தொழில் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சேஃப்டியாகவும் ஹேண்டில் பண்ணிங்க, கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஒரு யோகமாக மாறி உங்களுக்கு நிறைய பணங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருப்பதனால சிறப்பு. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், பண வரவுகள், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள பெயர்ச்சி பலனாக இருக்க போகுது.
மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நேரம் காலம் சரியில்லாதனால சில வேலைகளை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆக போகிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி. மிதுன ராசிக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் போராட்டம்னா போராட்டம், எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கேன் சார் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டும், தொழிலையா வேலையிலையா திருமணத்தில் எந்த கஷ்டம் வேணால் இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த இடமாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேலை இல்லாதவர்கள் வேறு ஊரில் வேறு கண்ட்ரியில் வேலை தேடுங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் நாலேஜ் இல்லை சார்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்து ஒரு மினிமம் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கொள்வது சிறப்பு. சார் நான் வேலையில் இருக்கேன் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது, லோன் போயிட்டுருக்கு, எனக்கு அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், சார் நான் தொழில் பண்ணுறேன் சார், எப்படி சார் நான் கம்பெனியை மாற்றுறது, எப்படி சார் இடம் மாற்றம் பண்ணுறது அப்படின்னா வீடை மாற்றிக்கிறது நல்லது. நிறைய மிதுனராசி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் வீடு சொந்த வீடு இருக்குது சார், எப்படி சார் மாற்றுறது, சொந்த வீடு இருக்கட்டும் தப்பு கிடையாது, ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு இடம் மாற்றம் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த குரு பெயர்ச்சி அடுத்த 12 ஆண்டுகளுக்கு நிறைய செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் செய்து வந்த பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டேன் சார், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் சார், எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் பாக்யாதிபதி காலபுருஷனுக்கு, அதனால் எப்பெல்லாம் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரோ அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், செய்த பரிகாரங்கள் பலிதனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்க போது. அதே போல் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது புத்திர பேர், குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். நிறைய மிதுனராசி என்பர்களுக்கு என்னென்னா, கல்யாணம் ஆகிரும், குழந்தைய தள்ளி போட்டிருப்பீங்க, 1 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை சார் கல்யாணம் ஆகி அதெல்லாம் ட்ரை பண்ணோம் கிடைக்கல. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அது ஆணோ பெண்ணோ யாரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தையில் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க, அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாவோ இயற்கையாகவோ அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி தெய்வ வழிபாடும் பண்ணிங்கன்னா உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே விடுறதுனால உறுதியாக 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம். எப்பெல்லாம் இந்த களத்திரஸ்தானத்தை குரு பார்க்காரோ உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாதது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவையில்லாத யோசனை, வர மனைவி அப்படி வரணும், வர கணவர் அப்படி வரணும், உங்களுடைய கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள் முக்கியமாக அவங்க தான். இப்போ 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, பொண்ணு பார்க்குறோம் செய்கிறோம், வரன் பார்க்குறோம் செய்கிறோம், நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண யோகத்தை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி. காரணம் என்னென்னா, ஹை எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே இருக்கும். மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ அது நடக்கலை அப்படின்னும் போது அங்கே ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்து, கிரக சூழ்நிலை இருந்தனால பிரிந்து வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சார் பிரிஞ்சிட்டோம் சார், நாங்கள் டைவர்ஸ் போயிட்டுருக்கு, அது கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு டைவர்ஸும் கிடச்சிரும். அடுத்த திருமண யோக
யோகத்தையும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே விடுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நடக்கலை. ஆஃபீஸில் சில பேருக்கு வந்துருக்கும், என்னால் போக முடியல, என் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதை எடுத்துக்கோங்க. நிறைய மிதுனராசி அன்பர்கள் தப்பு பண்ணுறது என்னென்னா, அம்மாக்காக மனைவிக்காக நான் வெளிநாடு போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் வாய்ப்பு வரும். இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி கூட ரொம்ப இன்பமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், சேர்ந்து வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மக்களுடன் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் ஃபேமிலியோடு தான் இருக்கேன், இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகிடுமோன்னு பயமாக இருக்குது, இந்தியா வர வேண்டியது வந்துடுமோன்னு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி எனக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டு வேறு ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்களால் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அதிக வாய்ப்புகள் உள்ள நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. நீங்கள் வெளியூர் ட்ரிப்பு போகிறதுக்கு, வெளிநாடு ட்ரிப்பு போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரிலாம் ஏதாவது பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பயணத்தெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இருக்க போகுது. கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க, பண்பானவங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். என்ன உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம் சார், என் வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கடக ராசி அன்பர்கள் தான். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரொம்ப ஒரு விசேஷமான இடம் 12ஆம் இடம். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல எப்பெல்லாம் குரு வராரோ நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது முக்கியமாக அந்த கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த அஷ்டம சனியில் படாத கஷ்டங்கள் கிடையாது, செய்யாத விஷயங்கள் கிடையாது, எல்லா விஷயமும் செஞ்சு பிரச்சனை தான் மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நிறைய பொருளாதார மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 12இல் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் சொல்லுவோம், வீடு வண்டி வாகனஸ்தானம் சொல்லுவோம். யாரெல்லாம் வீடு சம்பந்தமான இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தீங்களோ, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு விற்க முடியல, ஒரு இடம் விற்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, வண்டியெல்லாம் போயிடுச்சு சார், காரெல்லாம் போயிடுச்சு சார், டிரான்ஸ்போர்ட் நடத்தவங்களாம் நிறைய நஷ்டம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக அந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். முக்கியமாக இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்லாம் போயிருக்கும், எனக்கு டைவர்ஸ் கொடுக்கல, டைவர்ஸில் பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் தரமாடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள், அதாவது அதில் கோர்ட்டு கேஸு அடித்தடி தகராறுலாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு அதில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அதே போல் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது
உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு லாஸ்ட்டு 2.5 வருஷத்தில் நான் பார்த்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், உடம்புல ஒரு கத்தி படாமல் இல்லை அடிப்படாமல் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கக்கூடிய நிலை, ஏதோ ஒரு செலவு வந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை பணம் வராமல் ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி 2 விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு. அந்த உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவருக்கு இந்த குருவுடைய பார்வை இருப்பதனால அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், முற்றுப்புள்ளி வரும். நீங்கள் போய் இது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது கடன் சம்பந்தமான இடம். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளை கடனுடைய பிரச்சனை தான் வாழ்க்கையில் தொல்லை சார். எனக்கு நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா என் பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டாரு, இல்லை திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையில் கடனில் மாட்டிக்கிட்டேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அதில் இன்வெஸ்ட் பண்ண அதில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், அந்த பணத்தை வாங்கி நீங்கள் ஒன்று கடன் அடைப்பீங்க, இல்லை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை, கடந்த 2.5 வருஷத்தில் இவ்வளோ பிரச்சனை நான் மாட்டினதே கிடையாது வாழ்க்கையில். நானும் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், 15 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள், அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை முடிவு வரும். அதே போல் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலையை குறிக்கும். வேலை இல்லாதவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா கடகராசி என்பர்கள்? நிறைய பேருக்கு வேலை இழப்பு நல்லாவே தெரியும், வேலை போகுதுன்னு ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றவர்கள் இந்த கடகராசி என்பது. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலை விட வேண்டிய சூழ்நிலை, இல்லை வேலையிலேருந்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அதே மாதிரி இந்த பணம் இல்லை, இந்த வேலை இல்லாதனால ஒரு லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் கட்ட முடியலன்னு பயங்கரமான கடுமையான மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்பில் இருந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதெல்லாம் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. நிறைய பொருளாதார வசதியை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு. நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாரெல்லாம் கடகராசி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அடுத்த 1 வருஷத்துக்கு எதுலையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சார் கடனில் இருக்கோம் சார், என்ன சார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் இருக்கட்டும், அது ஒரு பழக்கம் இருக்கட்டும், அதில் உங்களுடைய வருமானத்தில் ஒரு 5% எது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். அதே போல் வீட்டில் நிறைய சுப செலவுகள் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, சில செலவுகள் தேவையில்லாத செலவுகளும் வரும். அந்த தேவையில்லாத செலவுகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் கண்டிப்பாக ஒரு கணபதி ஹோமமாக பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை செய்தீர்களானாவே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, காரணம் கேட்டிங்கன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய பிரச்சனை, வீட்டில் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கும். அதனால் அது ஒரு திருஷ்டி தோஷமாகவும் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, வீட்டில் ஒரு வளகாப்பு பண்ணுறது, வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, திருமணம் சம்மந்தமான செலவுகள் பண்ணுறது, வீட்டில் யாராவது வயசானவங்க தான் சஷ்டிபத்தை பூர்த்தி பண்ணுறது, இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. உங்கள் ராசியே கடக ராசியே அப்படின்னு சொன்னாவே அது நீர் ராசி. கடல் கடந்து செல்பவர்கள் நிறைய பேர் மிதனராசி கடகராசி என்பவர்களாக இருக்காங்க. அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல குரு வருவது நிறைய பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ். இந்த கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக
நிறைய பேர் யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியாலையும் இருக்காங்க. மெயினாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு இடம் மாற்றம் இருக்குது, வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. உங்களுக்கு இருந்த பிரச்சனை மென்டல் ப்ரெஷர் தான். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு வகையில் மன ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த மன ரீதியான பாதிப்புகள்லாம் குறைஞ்சி அது மனைவி மூலியமாக இருக்கலாம், கணவர் மூலியமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அங்கேயே உங்கள் குழந்தைங்க கூட இருக்கலாம், அந்த குழந்தைகளால் கூட ஒரு மன ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த குரு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலன்களை இந்த கடகராசி என்பதற்கு கொடுக்க போகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை, தனித்திறமை, மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குணம், அதிகாரம், தலைமை பண்பு எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாக போகிறார். ரொம்ப விசேஷமான இடம். நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு என்ன பயம் இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அஷ்டம சனி, ராசியிலே கேது வரப்போகிறாரு. உண்மைதான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு, ரொம்ப விசேஷமான ஒரு இடம். எல்லாருக்குமே என்ன தேவை? நம்ம ஒரு வேலை செய்கிறோம், வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், அதுக்கான ஊதியம் வரணும், அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரமோஷன் வரணும், நல்ல வேலையில் இருக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி முக்கியமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே அரசாங்க வேலையில் இருக்கணும், மாதம் 1ஆம் தேதியான சம்பளம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது. அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் செய்யலாம். ஏன்னா நிறைய சிம்மராசி என்பது என்னென்னா அந்த பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. வீட்டில் நிறைய பேர் திட்டிருப்பாங்க, என்ன வயசாக போது இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சில பேர் திட்டிருப்பாங்க உங்கள் ஃபேமிலிலேயே. சில பேர் என்ன கல்யாணம்லாம் பண்ணி இப்போ போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பார்க்காம அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுடைய முயற்சி வெற்றியாவதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே போல் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பணம் வரவுகள் வரக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணாமல் லாபத்தை மட்டும் சம்பாதிக்கிற வேலையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பண வரவுகள் வரும். அந்த பணம் நிறைய வருதுன்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக லாக் ஆகாமல் அந்த பணத்தை புழக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. கடன் வாங்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி வெற்றியாகக்கூடிய ஒரு இடம், தைரிய வீரியமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய இடம், அதே போல் இடம் மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்குது. அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு.
இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த வழிபாடுகள், நீங்கள் செய்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த பலன் கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள், நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பரிகாரம்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. அப்படி செஞ்சும் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ரொம்ப விசேஷமான இடம். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீண்ட நாளாக ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் டவுட்டு கிடையாது. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு வயிற்று ப்ராப்ளம் இல்லாமல் போகவே போகாது. அந்த டைஜஷன் ப்ராப்ளம், ஒரு அல்சர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாமல் இருங்க. அதற்கான மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகளை செஞ்சாலும் நீங்கள் போதும். அதே போல் இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு எப்போவுமே மேரேஜ் லேட் ஆகும். காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் எப்போவுமே லேட் மேரேஜாக நிறைய பேருக்கு நடக்கும். நீங்களே அதை அதிகமாக விரும்புவீங்க. காரணம் என்ன, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், தம்பி கல்யாணம் ஆகட்டும், தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும், இல்லை நான் தான் குடும்பத்தில் சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. அதனால் லேட் மேரேஜ்னால் நிறைய பேர் தவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, நிறைய வரன் பார்க்கலாம், தட்டி போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால மாறி போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விடுறதுனால திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசினால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும், ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஈகோ ப்ராப்ளத்தினால நிறைய பிரிஞ்சவர்கள் உண்டு. அந்த மாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு கொடுக்கும். சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழலாம். அதே போல் சேர்ந்துலாம் வாழ முடியாது சார், டைவர்ஸ்லாம் போயிடுச்சு, நிறைய அசிங்கங்கள் பட்டோம், அவமானங்கள் பட்டோம் எங்கள் கணவர் வீட்டிலேருந்து, மனைவி வீட்டிலேருந்து, அதனால் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு அந்த டைவர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம். அதன் மூலமாக அடுத்த திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே இருக்குது. அதற்கான முயற்சிகளும் இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இவங்களுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டியே ஆகணும், பூர்வீக இடத்துல ஒரு இடம் வேணும், பூர்வீக சொத்து நம்மளுக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆவது ராசியாக இருக்கிறனால, சூரியனுடைய வீடாக இருக்கிறனால எப்போவுமே இந்த எண்ணங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்லை பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சண்டைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா, பங்காளிகள் சண்டை இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் சிம்ம ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே காதல் செய்யக்கூடியவர்கள். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு காதல் தோல்வியில் போயிருக்கு. கடந்த காலகட்டத்தில் பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லை ஏதோ ஒரு சண்டை ஆகிருக்கும், இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த காதல் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் ஒரு வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஃபேமிலியில் ஒத்துப்பாங்க, எல்லார்கிட்டையும் கேட்டு சந்தோஷமாக உங்கள் காதல் திருமணமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு லாபம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு, இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள், காதலில் வெற்றி எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள். உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லுவோம், தனித்துவம் பெற்றவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள்.
எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டால் இந்த கன்னி ராசி தான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே ஆளாக இருந்து சமாளிக்கக்கூடிய திறன் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு உண்டு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், பிரிவினையை சந்திச்சிட்டேன், கடன் அதிகமாகிடுச்சு, வேலையில் பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். இதெல்லாம் தீருமா சார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, நான் எவ்வளோ பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிருவேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மைண்டில் போட்டு கஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரொம்ப ஒரு சிறப்பான பயிற்சி. காரணம் என்னென்னா, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த குரு 10ல் இருந்தால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பதவி பறி போயிடும். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு புது பதவி கிடைக்கும், புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தான் பதவி பறி போயிடும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ ஒரு வேலை போனால் தானே ஒரு வேலை கிடைக்கும், ஒரு பதவி போனால் தான் அடுத்த பதவிக்கு முயற்சி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதனால் யாரெல்லாம் கன்னிராசியில் இருக்கீங்களோ, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றத்துக்கு தயாராக இருங்க. கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் வரும். இல்லை சார் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி வரும். அந்த பதவியை வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குரு பகவான் வரும்போது என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அங்கே அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அதனால் கன்னி ராசி என்பதாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஜெனியூனாக நீங்கள் ஒரு பதவியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது, சிறப்பாக செயல்பட முடியும். அதே போல் அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகளையும் இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அட்வைசரி ஜாப் செய்யக்கூடியவர்கள், ட்ரைனிங் நடத்தக்கூடியவர்கள், டீச்சர்ஸ்க்கு, நல்ல கௌரவமான பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ரொம்ப விசேஷமான விஷயம் கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா, குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் சொல்லுவோம், குடும்பஸ்தானம் சொல்லுவோம். தனஸ்தானத்தை இந்த குருன்னு சொல்லக்கூடிய தனக்காரகரே பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கன்னிராசி என்பவர்கள் கடந்த 1.5 வருஷமாக ஏங்கின விஷயம், பணம் வரல சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பணம் லாக் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் பண்ணுறேன், பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் வாங்கிட்டு இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே எதனால் பிரச்சனை? பணம் வராதனால தான். பண வரவுகளை உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதற்கு தயாராக இருந்தீங்கன்னாவே போதும். ரொம்ப முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷம் கணவன் மனைவி பிரிவினை இல்லாத கன்னிராசி என்பவர்கள் கிடையாது. கணவன் மனைவி சந்தேகப்பட்டு பிரிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. கணவன் மனைவி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகி பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்கான நேரம். நிறைய பேருக்கு தகாத பழக்கங்கள், தகாத உறவுகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கணவன் மனைவி சந்தோஷமாக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் குடும்பத்தில் சண்டை நிறைய கன்னிராசி என்பவர்கள்னா, அம்மா கிட்ட சண்டை, அப்பா கிட்ட சண்டை, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை. அது வேறு வேறு காரணமாக இருக்கலாம். ஆனாலுமே அதில் ஒரு விரக்தி, அதில் ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஐயோ அம்மா கிட்ட சண்டை போட்டோமே, அப்பா கிட்ட சண்டை போட்டோமே, வருத்தப்படுவீங்க. ஆனால் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாமே இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அதெல்லாம் நிவர்த்தியாகும். கட்டி பிடிச்சி அழுது சந்தோஷமாக அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது. ரொம்ப விசேஷமான இடம் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம்.
ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ கடனை கட்டுறோம், கடன் வாங்குகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், ஏதோ இருக்குது. ஆனால் நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பது லாஸ்ட் 1.5 வருஷத்தில். அப்போ அந்த நிம்மதியான சூழல் இந்த குரு பகவானுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த நிம்மதியான சூழல் இருக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, வீடு இடம் மாற்றம் பண்ண போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. இது எல்லாமே செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சால் போதும். கன்னிராசி என்பது என்னென்னா, கடன் இருக்கே, நம்ம எப்படி போய் வீடு வாங்குறது, நம்ம எப்படி போய் இடம் வாங்குறதுன்னு நினைப்பீங்க. அதை யோசிக்காதீங்க. இந்த காலம் ஒரு வீடு வாங்கிறதுக்கான காலம், ஒரு இடம் வாங்கிறதுக்கான காலம், ஒரு வீடு கட்டுவதற்கான காலம், ஒரு கார் வாங்குவதற்கான காலம். அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷம் சிறப்பாக தான் இருக்கும். எந்த பயப்பட வேண்டாம். அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமாக என்னென்னா, இந்த குரு பகவான் இந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், நோய், எதிரி இது எல்லாமே தவிடு பொடி ஆகக்கூடிய நேரம். கடன் பிரச்சனைகள் தீரும். முதலே சொல்லிட்டோம், தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். பணம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? கடனை தான் சார் கட்ட போகிறேன், அதுதான் சார் உண்மை, அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கேன் சார், கடன் பிரச்சனை தீர்ந்தா போகும் சார், எனக்கு அவ்வளோ அவமானப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒருத்தர் பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே உடம்பெல்லாம் கூசுது, அப்படி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். உடல் ரீதியாக மனோ ரீதியான பாதிப்பு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு, அந்த மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே போல் இந்த குரு 10ஆம் இடத்துல பார்ப்பது ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அது எந்த பதவியை வேணால் இருக்கலாம். ஒரு அரசாங்க வேலையிலையோ, ஒரு தொழிலையோ, இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ, ஒரு வேலையிலையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக ஒரு பதவிகள், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி சந்தோஷம், ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, முக்கியமாக கடன் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. துலா ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசி என்பவர்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானம்னா என்ன அப்படின்னா, கரெக்டான நேரத்தில் ஒரு வேலை, கரெக்டான நேரத்தில் படிப்பு முடிக்கிறது, கரெக்டான நேரத்தில் திருமணம், ஒரு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு குழந்தை பேர், ஒரு வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது இது எல்லாமே கொடுப்பார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பவர்கள் என்னென்னா, நேர்மையாக இருந்து வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அந்த நேர்மை இருக்கிறதுனால தான் என்னென்னா எல்லாருமே உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நேர்மை இருக்கிறதுனால தான் கடவுள் உங்களை நீங்கள் எவ்வளவு ஏமாந்தாலும் எவ்வளவு ஏமாத்தினாலும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார். நீங்களும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள், நான் படுற பாடம் எங்களுக்கு தான் தெரியும், எனக்கு மிகப்பெரிய கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு வராரு. அவர் உங்கள் ராசியை, துலா ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பார்வை என்ன சார் பண்ணும், அது முக்கியமாக ராசியை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். மனுஷன் படுற கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த முடிவு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு தெளிவான முடிவாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்,
உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை கொடுத்துச்சோ, உங்களுக்கு எதெல்லாம் தொந்தரவு கொடுத்துச்சோ அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது, இந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்தா நல்லது நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும், லாபங்கள் வரும், கடன் பிரச்சனை நீங்கும். இது எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துலா ராசி என்பவர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அபிவிருத்தி இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்லும்போது அபிவிருத்தி என்ன பண்ணுவீங்க? முதல்ல கடன் கட்டுற வேலையை பார்ப்பேன் சார். ஐயோ, கடன் வாங்கிட்டு பட்ட பாடு இருக்கு பாருங்கள், போதும் போதும்னு ஆகிப்போச்சு சார். நான் நிஜமாகவே எனக்கு கடன் கொடுத்தாலும் ரொம்ப நம்பிக்கையானவங்க, அவங்க ரொம்ப என்னை நல்லா நடத்துவாங்க, ஆனால் என்னால் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுமே என் மேலே வருத்தப்படுற மாதிரி ஆகிடுச்சு, அவங்களுமே என் மேலே கோவப்படுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை சார், ஒரே பிரச்சனை ஆஃபீஸில், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், தவறுனா தப்பாக நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன், இது செய்யக்கூடாது இது செய்யலாம்னு சொல்லுவேன். அப்போ மற்றவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இவர் இப்படிலாம் நம்மளை சொல்கிறாரு, இவர் நம்மளை காமிச்சு கொடுத்துட்றாரு, இப்படி நம்மளை போட்டு கொடுத்துறாருன்னு சொல்லி அவங்க தப்பாக இருக்கிறத என் மேலே திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில், அதனால் எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் நேர்மையாக இருக்கிறது வெளியில் தெரியும், அதனால் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும், அதனால் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இவரை போட்டால் கரெக்டாக வேலை செய்வார், இவர் நேர்மையாக நடந்துப்பார், நியாயமாக நடந்துட்டுப்பாருன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்கக்கூடிய, நீங்கள் ஒரு இடத்துல வேலையில் செய்யக்கூடிய, ஒரு நல்ல பதவியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முயற்சியால் வெற்றி. நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம், ஆனால் முயற்சி பண்ணி நடக்குதா? நடக்கலை சார், அப்படி தான் சார் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது முயற்சி வெற்றி பெறும். அப்போ எதில் விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணலாம்? தொழிலில் அதிக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உண்டு. வேலை சம்பந்தமான விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வெற்றியை உறுதியாக உண்டு. அதே போல் இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பட்ட கடனை செலுத்துவதற்காக இருக்கும், குடும்பத்துக்காக இருக்கும். அதே போல் உங்களுடைய மனைவிக்காக, குழந்தைகளுக்காக வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்க போது வெளிநாட்டில் போய் சேர்வதற்கு, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துலா ராசி என்பவர்கள் லாஸ்ட் ஒரு 3 வருட காலமாக திருமணம் நடக்கலை, நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம் சார், ஆனால் கடைசியில் எல்லாம் ஓகே ஆகுது, வரணும் எல்லாம் பேசி எல்லாம் முடிகிற நேரத்தில் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க, பையன் பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்குலாம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் நின்று போக வேண்டிய சூழ்நிலைகளும் நிறைய பேருக்கு இந்த துளாராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களில் மன வருத்தங்கள், காதல் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதே போல் காதல் வீட்டில் ஒத்துக்கலை, நான் நேர்மையாக போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க வேணான்னு ஒரேடியாக நிராகரிச்சிட்டாங்க, அதனால் மன வருத்தத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வெற்றி, அது திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ள பயிற்சியாக இருக்க போகுது. அதே போல் இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம். அந்த புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பது. துளாராசியில் சுவாதி விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 நட்சத்திர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு ராகுவுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அதனால் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து புத்திர பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாகவும் இருக்குது.
முக்கியமாக பூர்வீகத்தில் போய் நான் இருக்கணும் சார், எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர், எங்கள் தாத்தா வாழ்ந்த ஊர், எங்கள் அம்மா வாழ்ந்த ஊருன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அந்த ஊரில் எனக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கலாம். அந்த ஊரில் பூர்வீகம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஒரு வீடு கட்டுவதற்கு, அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு, இல்லை பூர்வீக சொத்து மூலயமா ஒரு பண வரவு வந்து நீங்கள் ஒரு இடத்துல வீடு வாங்கி இடம் வாங்கி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு மன கஷ்டம், மன இறுக்கம், அது கடனாக இருக்கலாம், உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், முயற்சி தோல்வி அடைஞ்சதாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மன கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும். அதே போல் நிறைய துளாராசி என்பது உடல் பாதிப்பு, முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு, ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சிறுநீரக கல், அதேமாதிரி இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதேமாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுக்கான வாய்ப்புகள் கடந்த 3 வருட காலமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி. கடந்த ஒரு 5 வருஷமாக எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது சார், கடந்த 5 வருஷமாக வயிறு வலி இருக்குது சார், கர்ப்பப்பை கோளாறு இருக்குது சார், நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு உடம்பு குணமாகும். சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயிற்சியாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் என்பது. இந்த விருச்சக ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி குணம் இருக்குது. அது என்ன குணம்னா, மற்றவர்களை விட மிக சிறந்த அறிவாளிகள், புத்திசாலிகள், மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி மாதிரி. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியல, அதனால் நிறைய சண்டைகள், கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் பயிற்சிகிறார். பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. எந்த மாதிரி விஷயத்தில் சாதகம் அப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே இந்த குரு பகவான் இருக்க இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலனை கொடுப்பார். அப்போ பார்த்திங்கன்னா குரு மிதுன ராசியில் இருக்கார், 8ஆம் இடம். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்குறாரு. 4ஆம் இடத்தையும் குரு பார்வை உண்டு. அப்போ இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது. என்ன விஷயங்கள் பிரச்சனை வரும் அப்படின்னா, அதிக பிரச்சனை வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதேமாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, வயிறு கோளாறு இருக்குது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல உள்ளதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனாலும் அது சரி செய்யக்கூடிய வேலையும் இந்த குரு பகவான் செய்வார். பிரச்சனையை பெருசாக்கி அதில் இருந்து விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்ய போகிறார். முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் லாபம் தான் வேணும். அதுவும் முக்கியமாக விருச்சக ராசி என்பவருடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா, லாபத்தை நோக்கி மட்டுமே இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம தொழில் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும். லாபம் சம்பாதிச்சு அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக அப்படி லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் நிறைய மிகப்பெரிய பாதிப்பு. சார் விசாகத்தை எங்களை விட்டுட்டீங்களே சார், விசாகத்தை பிரச்சனை இருக்குது, ஆனால் மற்றவங்களோட உங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்குது சார், என் பிரச்சனையே தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர நண்பர்கள். அதை விட அதிக பிரச்சனையை வச்சுட்டு இருக்காங்க அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்கள். நிறைய பேர் கடன், இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடனாளிகள் இந்த விருச்சக ராசி நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். என்னடா சமாளிச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்க, அந்த விஷயங்கள் இப்போ
ஒரு முடிவுக்கு வரும். அந்த கடனுடைய பிரச்சனைகள் முடியும். கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் குறையும். நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிவினை சார்ந்த விஷயங்களை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை நீண்ட காலம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் வாழ்ந்தவங்க 15 வருஷம் வாழ்ந்தவங்க திடீர்னு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்திருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். அதே போல் நிறைய பேருக்கு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் பசங்களோ பொண்களோ இருக்கக்கூடிய தாய்மார்கள் அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என் பொண்ணு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறா, தப்பான வேலையை செய்கிறா, என் பையன் இந்த மாதிரிலாம் செய்கிறான் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு உங்கள் பசங்க விருச்சக ராசியாக இருந்தால் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வுக்கு வரும். அதன் மூலமாக மன ரீதியாக உடல் ரீதியாக மாற்றம் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. நீங்கள் விருச்சக ராசியில் எந்த வயசில் வேணால் இருங்க. 25 இருக்கலாம், 35 இருக்கலாம், 45 இருக்கலாம், 55 இருக்கலாம், 65 இருக்கலாம், 75 இருக்கலாம். நிறைய விருச்சக ராசி என்பர்கள் கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அப்போ இடம் மாற்றம் பண்ணால் நல்லா இருக்குமா சார், வேலை மாற்றம் கண்டிப்பாக நடந்துருமா சார்னு கேட்டால் நீங்கள் இடம் மாறினீங்கன்னா நடக்கும். நீங்கள் இருக்கிற ஊர்லேயே நான் வந்து ஆஃபீஸ் தேடுறேன் வேலை தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு செல்லக்கூடிய விருச்சக ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், விருச்சக ராசி சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை நாள் எனக்கு கிடைக்கல சார், நான் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், சிரமப்பட்டேன் சார், நான் வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வரல, இல்லை வேலை எனக்கு சரியான ரெகுலராக வேலை இல்லை, பார்ட் டைமில் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ரெகுலரான வருமானம் ரெகுலரான சம்பாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதேமாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்க ரொம்ப விசேஷம். எப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரோ பணம் வந்துடும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கடைசியில் என்னையே மாட்டி விடுறீங்களா சார், நான் எந்த தவறும் செய்யலை சார். நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரியாமல் செய்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், காதலன் காதலியாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு காதலெல்லாம் கூட பிரச்சனை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை, மற்றவங்களாம் நம்பாமல் இருக்கக்கூடிய ராசி, அந்த குணம் இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. அதனால தான் பிரச்சனை. அதனால தான் காதல் பிரேக்கப்பில் போயிடுமா, இல்லை காதலை சொன்னால் வீட்டில் ஒத்துப்பாங்களா, இல்லை 2 வீட்லேயும் சொல்லி கல்யாணம் நடக்குமா அப்படின்னு யோசனையிலேயே ஒரு குழப்பமோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி. அந்த குழப்பிக்காமல் அந்த காதலை அந்த திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு கட்டினேன் சார், வீடு முடிக்க முடியல சார், இடம் வாங்கினேன் சார், இடத்த வந்து லோன் ஆகி போச்சு சார், இப்போ இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், வீடு விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்க மாட்டேங்குது சார், ஒரு 3 வருஷம் முயற்சி பண்ணுறேன் சார், எல்லோரும் வராங்க அட்வான்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கடைசியில் முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். கடந்த காலகட்டத்தில் ஒரு கார் வாங்கி கூட அதை ஒழுங்காக ஓட்ட முடியாமல் கண்டிப்பாக விற்றுருப்பீங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்க முடியாமே போயிருக்கும். ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இடம் வண்டி வாகனம் யோகம் இருக்கக்கூடிய நேரம். உங்கள் வீட்டில் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திர அன்பர்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அதிகமாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக 7.5 ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வேறு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்கள் மற்ற ராசி என்பவர்கள். ஆனாலுமே அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சமாளிக்க முடியும், எனக்கு கஷ்டம்தான், பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆனாலும் அதில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இந்த தனுசு ராசி என்பதற்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். முதல்ல ஒரு ராசியாதிபதி ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். அந்த போராடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு வந்துட்டுருக்கீங்க. அதில் அடுத்த உயரத்திற்கு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த தனுசு ராசி என்பது. காரணம், அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த பார்வைகள் பல இருந்தாலும் சப்தம ராசிக்கு எப்போவுமே பலம் அதிகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கிரகங்களும் பார்க்கும். அதான் ரொம்ப விசேஷம். சந்திரனும் குருவை பார்ப்பார், குருவும் சந்திரனை பார்க்கும். அப்போ அதிக பலனை தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், பணம் வரும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வேலையில் நல்ல வாய்ப்புகள் வரும், பதவிகள் வரும், பட்டங்கள் வரும். ரெண்டாவது, குருவுடைய பார்வையும் நல்ல இடத்துல இருக்குது. அதான் ரொம்ப விசேஷம். குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப விசேஷம். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஸ்தானம். ஏற்கனவே நினச்ச விஷயம் சாதிச்சு தான் இருக்கீங்க, ஆனால் அதில் முழுமை அடையலை. நான் இவ்வளோ பிளான் பண்ணேன், அதில் இவ்வளோ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் மாறி நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அது வேலையில், பதவியில், உயர்வில், சம்பள உயர்வில், வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. பணம் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ, பணம் எங்கெல்லாம் வர வேண்டியிருக்கோ எல்லாமே வரக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இருக்குது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். இந்த பூராடமும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். சார் என்ன சார் மூல நட்சத்திரம் விட்டுட்டீங்க? மூல நட்சத்திரம் போராட்டம் இருக்கும், ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு வகையில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் இந்த பூராடமும் உத்திராடமும் வாழ்க்கை ஃபுல்லாகவே போராடிக்கிட்டே இருப்பாங்க. சார் அப்போ எங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குமா? உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயிப்போமா தோல்வியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதில் ஜெயிக்கக்கூடிய, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. தொழிலில் லாபங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும் சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும், அதில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. அதுவும் மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு வேற ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மூல நட்சத்திர அன்பர்களை திருமணம் செய்யலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு மூல நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஜாதகியோ, மனைவியோ, கணவனோ வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்வார்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அவங்களை நம்பி உங்களை ஒப்படைங்க, பொறுப்புகளை ஒப்படைங்க, அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதுபோல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு வருவது மனைவியால் லாபம், கணவரால் லாபம். மனைவி சம்பந்தமான விஷயங்களை எதை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வேலை தேடினா கூட கிடச்சிரும். கணவருக்கு வேலை இல்லைன்னா கூட உங்கள் ராசிப்படி வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்குது. திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கஷ்டம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதனால் குடும்பத்தில் சண்டை உங்களால் இருந்திருக்காது. பொருளாதாரத்துக்காக இல்லை உங்களுடைய குடும்பத்தை உறுப்பினர்களுக்காக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்திருக்கும். அந்த மாதிரி சண்டைகள் இருக்குது. பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. பிரிந்தவர்கள், பிரிஞ்சிட்டேன் சார், இனிமேல் தேவையில்லை சார், என் வாழ்க்கை சரியில்லை, அவர் தப்பான ஆள், நான் தப்பான மனைவியை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தாலும் அந்த விவாகரத்தையும் கொடுத்து அடுத்த திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள்,
நிறைய தனுசு ராசி என்பது என்ன இப்போ புலம்புறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார், அதில் மாட்டிக்கிட்டேன் சார். ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் சார், அது நஷ்டமாகி போச்சு சார். ஒரு இடத்துல பணம் வரும்னு நினச்சி வாங்கி இதில் போட்டேன், அந்த பணம் வரல, அதில் மாட்டிக்கிட்டேன் சார். வேலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதில் தோல்வி ஆகிட்டேன். பிஸ்னஸில் இருந்தேன், ஒழுங்காக இருந்திருக்கலாம், அதுலேருந்து வேலைக்கு வந்தேன், அதில் பிரச்சனை வந்துடுச்சு. அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பிரச்சனைகள். இது மாதிரி உங்களுடைய தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் தான் பிரச்சனையை கொடுத்துருக்கும். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாருக்குமே வரும், இயல்பு. அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் தப்பு அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கக்கூடிய நேரம், எதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா, குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான இடம். அந்த 3ஆம் இடம் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான முன்னேற்றம், உங்களுடைய லாபம் அதிகரிக்கும், வேலையில் நல்ல மாற்றம் வரும், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும், வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான சிறப்பான பயணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 7.5 ஆண்டுகளாக பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் மகர ராசி அன்பர்கள். சரி, என்னால் உழைக்க முடியும், போராட முடியும், ஜெயிக்க முடியும், எதை சொன்னாலும் செய்ய முடியும், சாதிக்க முடியும், அறிவு இருக்குது, உடம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்கிட்ட கடைசியில் எந்த செயல்களும் பூர்த்தி ஆகலை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. திருமணத்தில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிஸ்னஸில் தொந்தரவுகள். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையின்மை, வேலையில் தொந்தரவுகள், கஷ்டங்கள், இதை மாதிரி சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வரார் மே மாதம் 15ஆம் தேதி. இந்த 6ஆம் இடத்துல குரு வரும்போது என்னன்னா, முதல்ல என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு. ருணரோக சத்ரு அப்படின்னா கடன், நோய், வழக்கு, எதிரி. அப்போ முதல்ல என் கடன் தீருமா சார்? கண்டிப்பாக தீரும், கவலையப்படாதீங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி சார், ஹவுசிங் லோன் இருக்குது, தீர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. கார் லோன் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, க்ளோஸ் பண்ணி காரில் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சார் பிஸ்னஸ் லோன் வாங்கிட்டேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளெட்ஜ் பண்ணி பிஸ்னஸ் லோன் வாங்கினேன், வெளியில் கடன் வாங்கிட்டு இருக்கேன், எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்க்கும் வல்லமையை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ரொம்ப விசேஷம் அதுதான். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, கடனை தீர்க்கிற வழியை பாருங்கள். திருப்பி அந்த வர்ற காசை பிஸ்னஸ்லேயே போடாமல் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு ஒரு 50% கட்டுங்க. சார் நான் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி சார் கடன் கட்டுறது? திருப்பி வர பணத்தை அங்கே தானே போடணும். அங்கே தான் மகர ராசி என்பது தப்பு பண்ணுறீங்க. உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த உழைப்பு சக்ஸஸில் முடியுமா, நெகட்டிவில் முடியுமான்றது நேரம் காலம் தீர்மானிக்குது. அந்த நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்னா, அது நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு, அதுதான் பிரச்சனையே. அப்போ கடனை தீர்க்கிற வேலையை பாருங்கள். அது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கடனை இந்த வருஷம் நான் தீர்க்க போகிறேன்னு நினச்சி சபதம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, அது உங்களுக்கு என்ன நோய் வேணா இருக்கட்டும், பிபி, சுகரு, ஆக்சிடென்ட்டு, ஆப்ரேஷன், எது வேணா இருக்கட்டும், அது எல்லாமே தீரக்கூடிய மனதளவில் அப்பாடா இந்த வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு மன ரீதியான நிவர்த்தியும் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகும்னா, செலவுகளும் தேடி வரும், ஜாக்கிரதையாக இருங்க. சார் அப்போ நான் சம்பாதிச்சு செலவு பண்ணிடுவேனான்னு கேட்டால் செலவு வரும். அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது சிறப்பு. அப்போ அந்த சுப செலவாக எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டால், ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சார் எங்கே சார் இப்போ இருக்கிற கடனில் எங்கே சார் வீடு வாங்குறது, எனக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க, எப்படி சார் கார் வாங்குறது, கடன்காரெலாம் என்ன தொல்லை பண்ணுவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாதம் உங்களுடைய வருமானத்தில் ஒரு 5% இல்லை ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா எதுலையா கோல்டுலேயோ, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, எஸ்ஐபிலேயோ, இல்லை பேங்க்லேயோ, எஃப்டிலேயோ, ஆர்டிலேயோ பணம் சேமித்து வைத்து கொள்வது சிறப்பு.
இல்லை சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவு பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, நல்லது நடக்கும். இல்லை சார் எங்கள் வீட்டில் நான் ஒரு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சார், மாடி கட்டுறேன் சார், கட்டுங்க, நல்லது நடக்கும். அதே போல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. இல்லைன்னா பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க, உடம்பு நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஆனால் ஏதோ தோணுது நம்மளுக்குன்னு தேவையில்லாமல் போய் ஒரு செக்கப் பண்ணுவீங்க, டாக்டர் அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்க, திருப்பி மருந்து செலவுகள் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே பிரச்சனை இருக்கும். காரணம் என்ன, காலபுருஷனுக்கு 10வது ராசி சனியோடைய வீடு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்களை பார்த்தோன்னே சொந்தக்காரங்களுக்கு கூட இருக்கவங்களுக்குலாம் எல்லாம் ஏதோ ஒரு வெறுப்பு வரா மாதிரி இருக்கும். அது நேரமும் தெரியல, 7வது சனி வேறு. அப்போ என்ன ஆகும், அது எல்லாம் சேர்ந்துட்டு உங்களை நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு, பிரச்சனை, அதெல்லாம் தீர்வதற்கான ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். நீங்கள் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில் பொருந்தலை, நடக்கலை, பொண்ணுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிக்கல. சில பேருக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணி முகூர்த்தம்லாம் சொல்லி நீ பத்திரிக்கைலாம் அடித்து கடைசியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் வராது. நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். முக்கியமாக நிறைய மகராசி என்பதற்கு இந்த 7 சனியில் வாழ்க்கையை தூக்கி போட்டுருச்சு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாகி பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. டைவர்ஸ்லாம் போய் இதுக்கப்புறம் என் கல்யாணம் நடக்காதா, என் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மறு திருமணமும் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறனால குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறது மிக மிக சிறப்பு. வெளிநாடு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. கண்டிப்பாக வெளிநாட்டில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். சார் என்னை இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க சார், வீசா முடிய போகுது சார், இதுக்கப்புறம் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அங்கேயே ஒரு வேலை கிடைக்கும். சிறப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தோட சந்தோஷமாக அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் எங்கேயாவது ஊர் எதாவது மாறி உங்களுக்கு வேலை கிடைக்குது சார், அதர் ஸ்டேட் போனால் வேலை கிடச்சிடும் போல இருக்குது சார், அதர் கண்ட்ரி போனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துக்கங்க தைரியமாக, யோசிக்காதீங்க. ஒரே ஊர் அப்படின்னு மகர ராசி என்பதற்கு நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையே அப்படியே சுழற்சியாக தான் இருக்கும். இங்கே மாறி அங்கே மாறி இங்கே மாறி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கான பயணத்தை பண்ணீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அதிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய பயிற்சி, வெளிநாடு செல்லக்கூடிய பயிற்சி, சுப செலவுகள் செய்யக்கூடிய பயிற்சி, வருமானத்தை சேமிக்கக்கூடிய பயிற்சி, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி, லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். எப்படி ஒரு கோபுரத்தில் உச்சியில் ஒரு கலசம் இருக்குமோ அதுபோல் இந்த கும்பம் சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. எப்போவுமே உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், உச்சியை அடையணும், உயரத்துக்கு நம்ம போகணும், அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதுவும் மிதுன ராசியில் பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த 9ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்க போகுது. நிறைய கும்பராசி என்பது இன்னும் குழப்பத்திலே இருக்கீங்க. நம்ம உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா, தோற்றுருவோமா? ஏன்னா ஒரு சைடில் நஷ்டம் வந்துட்டுருக்கு, ஒரு சைடில் லாபம் வந்துட்டுருக்கு. நம்ம என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் விழுது. அது இன்னும் பெரிய விசேஷம். காரணம் என்னன்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம்.
நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கும்ப ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். அப்போ முக்கியமாக கும்ப ராசிக்கு இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் கடுமையான தொந்தரவுகளை கண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதிகமாக உழைக்கிறேன், அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதிகமாக பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முயற்சி வெற்றி அடையலை, நான் தோல்வியை சந்திச்சிட்ருக்கேன். காரணம் என்னுடைய 7.5 சனியா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. 7.5 சனி இருந்தாலும், உங்கள் ராசியிலே ராகு இருந்தாலும், குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள். வேலையிலேயே பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பயப்படவே வேண்டாம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக கும்பராசி என்பவர்கள் என்னென்னா, கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளில் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜீரோவாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும். அதனால தான் வேலையில் இப்போ கஷ்டம் நடந்துட்டுருக்கீங்க. ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, மாட்டியிருப்பீங்க. ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, அதில் லோனில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால் வேலை போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும்போது, அதே போல் தொழில் செய்தவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயங்கர லாக் ஆகிருக்கு. லாஸுன்னு சொல்கிறத விட லாக் ஆகிருக்கு சார். அந்த லாக் கொஞ்சம் எனக்கு ரிலீஸ் ஆனாவே என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறாரு, லாபத்தை வாரி வழங்க போகிறாரு. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசியிலே ராகு பகவானும் போகிறாரு. அதனால் என்ன ஆகும்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் தெளிவான முடிவுகள், நீங்கள் முதல்ல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வர்ற பணத்தை கடனை கட்ட போகிறேன், உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். பணம் நிறைய வந்தோடனே என்ன ஆகும்னா, பழைய லாஸ் இருக்கே, நான் அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு உடனே 4-5 பிஸ்னஸை யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அப்போ இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அப்போ உங்களுடைய கமிட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க, லாபத்தை அதிகரிச்சுட்டே வாங்க, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்தால் சேஃப். அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பது அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அந்த பாக்கியம்னா என்ன? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்க போகிறாரு. திருமணமாகி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு யாரால் பிரச்சனை இருக்குன்னா, உங்களுடைய அம்மா அப்பாவால் தான் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் சண்டை வருது, உங்களுக்கு மனைவிக்கும் சண்டை வருது, அவங்க கணவருக்கும் சண்டை வருதுன்னா பிரச்சனை யாராக இருப்பாங்கன்னா அம்மா அப்பாவை தான் இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா அப்பாவுடைய அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நடக்குது. அது நேரம் சரியில்லாதனாகும். அந்த அன்பு தவறான வழியில் பயன்படுத்துவதன் மூலமாக பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சிருக்கும் சார் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் போய் உங்கள் மனைவி கிட்ட டைரெக்டாக பேசுங்க, உங்கள் கணவர்கிட்ட டைரெக்டாக பேசுனீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அம்மா அப்பாவை அமுச்சு போனீங்கன்னா அது பிரச்சனையை வளர்ப்பதற்கான ஒரு வழியை கொடுத்துரும். ஜாக்கிரதையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது சிறப்பு. இல்லை சார், என் வாழ்க்கையில் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, நான் ஒரு தப்பான ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ டைவர்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஸ் பிரச்சனையும் முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இருக்க போகுது. அது உங்களுக்கு பிடிக்கல, அந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல சார், டைவர்ஸ் தான் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸும் கிடைக்கும். அடுத்த 1 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு மறு திருமணமும் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார், குழந்தை இருக்குது, என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்று வழியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது. அதே போல் இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும். இந்த கும்ப ராசி பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பணத்தை சம்பாதிக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது மற்றவங்களோட சிறப்பாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதனால் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு. அந்த முயற்சிகளை செய்தால் வெற்றி. நிறைய கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, அவங்களுக்குமே வேலையெல்லாம் போயிருக்கு கடந்த காலகட்டத்தில், இல்லாமலாம் இல்லை. அங்கே இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் திரும்பி வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது வெளிநாட்டிலே ஒரு இடம் மாற்றம் இருக்குது. அந்த இடம் மாற்றத்தை பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது.
இல்லை சார் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், வீடு இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணுறது சிறப்பு. அதை பண்ணிக்கொள்ளக்கூடிய, அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி, முதல்ல முன்னேற்றத்தை நோக்கி, லாபத்தை நோக்கி, திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு மூலமாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது சிறப்பாக வாழக்கூடிய ராசியில் மிக முக்கியமான ராசியாக இந்த வருடம் குரு பயிற்சினால் இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசியாக இருக்க போகுது. மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய ராசி, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ராசி. எல்லாருக்கும் உதவி பண்ண சார், அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் அவர் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் 15ஆம் தேதி. ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே 7 சனி இருக்குது, அது இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த வாட்டி குரு பயிற்சி ஒரே ராசி இல்லாமல் அதிச்சாரம் பெற்று அடுத்தது கடகத்துக்கும் போகிறார். அதனால் நடுவில் உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். இப்போவுமே சிறப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அது மட்டும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த 8-12 நடக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படும், அதே மாதிரி ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் மைண்ட்லலாம் வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேறு ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்ற யோசனைகள்லாம் வரும். அதை கரெக்டாக பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து அந்த ஃபீல்டு நம்மளுக்கு செட் ஆகுமா, அந்த ஃபீல்டை பற்றி நமக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஐடியா இல்லை சார், வேலை நடந்தால் கிடச்சா போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு 10ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மீனராசி என்பவர்கள் என்னென்னா, சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம்னு நினச்சவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சு. அதே போல் சில பேருக்கு என்னென்னா, இங்கே ரிலீவாக எங்கள் கிடச்சிரும்னு நினைக்கும் போது இங்கே ரிலீவ் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த நெருக்கடியெல்லாம் தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய நேரம், இருக்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்க்ரூட்னி பண்ணணும். என்னென்னலாம் நம்மளுக்கு நல்லது, ரெண்டாவது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா சிறப்பு. மற்றவர்களை நம்பி எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. உங்களுக்கு இது நல்லா படுது, இது என்னால் செய்ய முடியும், இவங்க இல்லைனாலும் என்னால் சர்வை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா பண்ணாதீங்க. உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் தொழிலில் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே ஒரு வகையான கர்மா தான். திருமணம், அதே மாதிரி குழந்தை பேர், இது எல்லாமே ஒரு வகையான வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய கர்மா தான். அப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய மீனராசி என்பது ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. நம்ம பார்க்குற பொண்ணு கரெக்டாக, நம்ம பார்க்குற பையன் கரெக்டாக, நம்மளுக்கு வரன் கரெக்டாக செட் ஆகுமா, இவங்களுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வருவாங்களா, லவ் பண்ணுறவங்கள கூட அவ்வளோ யோசிப்பீங்க.
ஐயோ இந்த பொண்ணு நம்ம கூட கடைசி வரைக்கும் கல்யாணத்து வரைக்கும் வருமா, கல்யாணத்துக்கு வரைக்கும் இந்த பையன் வருவானான்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. மற்றவங்களாம் ஈஸியாக அட்வைஸ் சொல்வீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது நிறைய குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும். அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களை குழப்பங்கள் அடையக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய காதல் வெற்றியில் முடியும், திருமணம் வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் திருமணத்தில் நிறைய பேர் குழப்பத்தினாலேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமே. நம்மளுக்கு வந்த மனைவி சரியானவளா, கணவர் சரியானவரா, நிறைய சந்தேகங்கள் நிறைய கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனியில் நிறைய குழப்பங்கள் வரதான் செய்யும். அந்த குழப்பங்கள்லாம் தாண்டி நீங்கள் நம்பிக்கையுடன் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்தவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் கணவர் உங்கள் மனைவி யாராவது தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் போது அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுதுன்னா உடல் நலத்தில் கவனம் தேவை, ரொம்ப முக்கியம். அதுதான். ஏன்னா நிறைய மீனராசி என்பது என்னென்னா உடல் நலத்தில் பெருசாக கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க. அதனால தான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி இப்பவும் நடந்துகிட்ருக்கு. கடந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு, சும்மா எங்கேயா போயிருப்பீங்க, தண்ணியை வெளில குடிச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு டாக்டர்கிட்ட போவீங்க, சுகர்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்திருக்கும். திடீர்னு எங்கேயா கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்குது. சுகர் இருக்குது, பிபி இருக்கா, ரெகுலராக டயட்டில் இருங்க, மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, டாக்டரை ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது பெரிய பிரச்சனையாக போகாது. இல்லைன்னா அதன் மூலமாக உங்களுக்கு செலவு வரதான் செய்யும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்ன சிறப்புன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்துக்கும் வழிவகுக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா? திடீர் யோகம்னா நம்மளுக்கு ஏதாவது பெருசாக யாராவது கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணத்துக்கான முயற்சியை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பணம் வந்துடும். அதே போல் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ரிட்டர்ன் வருமா, அது லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள். புதுசாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, பணம் போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் யாரை நம்பியும் பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அங்கே என்னங்கன்னா பணம் விரயமாகும், எல்லாமே நம்பிக்கை தர மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கும் அதுக்கான எல்லா இதுவுமே ப்ரெசிடென்ஸும் இருந்திருக்கும். அவங்களும் அதெல்லாம் லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, எல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பேசக்கூடிய ஆளும் ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருப்பார், உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் யாரை நம்பியும் பணத்தை போட்டு பெருசாக பணம் போட்டு நம்பாமல் இருக்க முடியாது யாராலையும். அப்போ பெருசாக பணத்தை போட்டு லாஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையல் பாருங்கள். அதில் ஓகேவாக இருக்குன்னா அதை அப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, நீங்கள் பணம் போகிறது எல்லாமே பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் விஷயத்தில், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற விஷயங்கள், திருமணம் பிரச்சனை கிடையாது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது, வெளியூர் வெளிநாடு போகிறது பிரச்சனை வராது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது. சார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இடம் வாங்குங்க, ஒரு வீடு வாங்குங்க. இல்லை சார் அவ்வளோ லட்சத்துக்கு நான் எங்கே சார் போகிறது அப்படின்னா ஒரு 5000 ரூபா இருக்குன்னா கூட ஏதாவது ஆர்டி பண்ணுங்க, எஃப்டி பண்ணுங்க, நகை வாங்க, 1 கிராம் கோல்டு வாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு.